எமது வாழ்வில் அடிக்கடி நினைவு கூறப்பட வேண்டிய மரண சிந்தனையும் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய எங்களுடைய வாழ்க்கை முறையும் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான உபதேசங்களை உங்களுடைய உள்ளங்களில் தொட்டு வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உண்மையில் மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற சிந்தனை மறந்து ஏதோ இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவனை போல் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே அன்றே சொல்லிவிட்டான், அல் ஹாக்குமுத் தகாசுர், அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற மனிதனுடைய பேராசை அல்லாஹுடைய நினைவை விட்டும் அவனை பராமுகமாக ஆக்கிவிட்டது என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் அன்றே சொல்லி காட்டியது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, இந்த உலக வாழ்வு எதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது, ஆனால் நாம் இந்த உலக வாழ்வை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், இந்த உலக வாழ்வை பயன்படுத்துகின்ற முறையில் பயன்படுத்த தவறினால் மறுமையில் நாம் எப்படிப்பட்ட கை சேதத்தை சந்திக்க வேண்டி வரும் என்கின்ற பல உபதேசங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். உங்களுக்கு நாம் இந்த உலக வாழ்வின் இறுதி முடிவாக, இந்த உலக வாழ்வின் முற்றுப்புள்ளியாக மரணத்தை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு மரணத்தையும் மரணத்திற்கு பின்னுள்ள மறுமையினுடைய வாழ்வையும் அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான் என்றால், இந்த உலகத்தில் உங்களில் யார் நல்லமல்கள் செய்கிறீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே ஒரு அடிப்படையை நாங்கள் புரிய வேண்டும். இந்த உலக வாழ்வுக்கும் நானும் நீங்களும் சந்திக்க இருக்கின்ற மறுமை வாழ்க்கைக்கும் இடையிலான வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த உலக வாழ்வில் மட்டும்தான் நாங்கள் அமல் செய்யலாம். நாங்கள் தொழுகின்ற தொழுகை, நாம் பிடிக்கின்ற நோன்பு, திக்ர் ஔராதுகள், சதகாக்கள், ஜகாத், ஹஜ், எந்த இபாதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த உலகத்தில் மரணம் எங்களை சந்திப்பதற்கு முன்னால் எவ்வளவுக்கு எங்களால் நல்லமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை செய்து சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் மறுமையில் மரணம் மறுமைக்கு முன்னால் எங்களை பிடித்து விட்டது என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாங்கள் மௌத்தாகிவிட்டால் கபரில் எந்த இபாதத்தும் செய்ய முடியாது. மறுமையில் எங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பிவிட்டால் அந்த மறுமையினுடைய வாழ்வில் கூட எந்த இபாதத்தையும் எங்களால் செய்ய முடியாது. அங்கு போய் தொழ முடியாது, அங்கு போய் நோன்பு வைக்க முடியாது, அங்கு போய் சதகா கொடுக்க முடியாது, ஜகாத்து கொடுக்க முடியாது. இந்த அடிப்படையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே அல்லாஹ் உங்களுக்கு மௌத்தை தந்திருப்பது, மௌத்தை படைத்திருப்பது, இந்த உலகத்தில் உங்களால் முடியுமான அளவுக்கு நீங்கள் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அல்லாஹ் சொல்கிறார். அதோடு நிறுத்தவில்லை, அதற்கு பின்னால் ஹயாத், மறுமையினுடைய வாழ்வை உங்களுக்கு நாம் வைத்திருக்கிறோம். அந்த மறுமை உங்களுக்கு முற்று முழுதாக விசாரணைக்குரிய ஒரு நாள் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அங்கே உங்களுக்கு இபாதத்து செய்ய முடியாது, ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய நாள். அங்கே உங்களை நாங்கள் தீர விசாரிக்க இருக்கிறோம். உலகில் எதை நீங்கள் விதைத்தீர்களோ அதைத்தான் மறுமையில் அறுவடை செய்ய முடியும் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே இது அத்தனையையும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் நம்பி இருக்கிறோம். மறுமை இருக்கின்றது, என்னை அல்லாஹ் விசாரிக்க இருக்கின்றான், அதற்கு முன்னால் இந்த உலகத்தில் எனக்கு மௌத் இருக்கின்றது. அனைத்தையும் அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக, ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அடிக்கடி மரண சிந்தனை எங்களை விட்டும் தூரமாகுவதை பார்க்கிறோம். உலக வாழ்வு, ஷைத்தானுடைய ஆசாபாசங்கள் மறுமையை எங்களுக்கு மறக்கடிக்க செய்வதை பார்க்கிறோம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா, ஆரம்பத்தில் உங்களுக்கு கபர் ஜியாரத்து செய்வதை நான் தடுத்திருந்தேன், நீங்கள் கபறுகளை போய், மையவாடிகளை போய் தரிசியுங்கள், ஜியாரத்து செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் மௌத், கபறுகளை நீங்கள் போய் ஜியாரத்து செய்வது, அங்கு அடக்கப்பட்டிருப்பவர்களை நீங்கள் தரிசிப்பது உங்களுக்கு மறுமையையும் மரணத்தையும் ஞாபகமூட்டும் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார். அதனாலதான் நாங்கள் பார்க்கிறோம்,
மக்பராவுக்குள் நுழைகின்ற பொழுது நாங்கள் ஓதுகின்ற துஆவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாசகத்தை சேர்த்தார்கள். என்ன வாசகம்? வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். மக்பராவில் நாங்கள் நுழைகின்ற பொழுது சொல்லுகின்ற துஆவில் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன். அல்லாஹ் நாடினால் நாங்களும் இதோ அடக்கப்பட்டிருக்கின்ற உங்களோடு வந்து சேர இருக்கிறோம். நாங்களும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் உங்களை வந்து சந்திக்க இருக்கின்றோம் என்கின்ற துஆவை ஓதிக்கொண்டுதான் நாங்கள் மக்பராவுக்கு போகிறோம். அப்படி என்றால் நாம் எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நானும் ஒரு நாள் மௌத்தாக இருக்கிறேன். அந்த மௌத்துக்கு நாம் தயாரா? மௌத்து வந்துவிட்டால் அதற்கு பிறகு ஒருவர் கை செய்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதற்கு பிறகு எந்த இபாதத்தும் செய்ய முடியாது. அதற்கு பிறகு எந்த லஞ்சமும் கொடுக்க முடியாது. மறுமையில் தப்புவதற்காக எந்த வேலை நாங்கள் செய்தாலும் இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற அத்துணை அமல்கள் மட்டும்தான் எங்களை மறுமையில பாதுகாக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற மரணம் பற்றிய சிந்தனையை அடிக்கடி எங்களுடைய உள்ளத்தில் ஞாபகப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாள் என்னுடைய மௌத்து வந்தால், இந்த நிமிடம் நான் மௌத்தானால், அல்லது நாளை என்னுடைய மரணம் என்னை பிடித்துக் கொண்டால் என்னுடைய நிலை மறுமையில் கை சேதமா அல்லது வெற்றியா? ஒவ்வொருத்தரும் எங்களுடைய உள்ளங்களை முஹாசபா செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சுய பரிசீலனை செய்ய வேண்டும். நான் மௌத்தானால் என்னுடைய நிலை என்ன? மறுமையில் என்னுடைய ஏடு வலது கையில் கொடுக்கப்படுமா, இடது கையில் கொடுக்கப்படுமா? வலது கையில் கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், நான் ஒரு நல்ல அடியானாக இருக்க வேண்டுமாக இருந்தால், நான் சுவர்க்கவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அதற்குண்டான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேனா என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே மனிதனுடைய படைப்பை எப்படி படைத்தோம் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். மனிதனை அற்பமான இந்திரிய துளியில் இருந்து நாம் படைத்தோம். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த இந்திரிய துளியை இரத்த கட்டியாக மாற்றினோம். அந்த இரத்த கட்டியை சதை பிண்டமாக ஆக்கினோம். அந்த சதை பிண்டத்தை எலும்புகளாக ஆக்கினோம். அந்த எலும்புகள் மீது சதைகளை நாங்கள் அணிவித்தோம். சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹர். பிறகு மனிதனை அழகிய ஒரு தோற்றத்தில் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் படைப்பாளர்களில் மிகச்சிறந்த படைப்பாளர் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே சொல்கிறான். சூரா முஃமினுடைய 14வது வசனம். மனிதனை அழகிய தோற்றத்தில் நாங்கள் படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 15வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், சும்ம இன்னக்கும் பஅத ذلك லமையிதூன். உங்களை இவ்வளவு அழகாக இந்த உலகத்தில் படைத்து உங்களுக்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நாங்கள் செய்து தந்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், பிறகு உங்களுடைய நிலை என்ன தெரியுமா? சும்ம இன்னக்கும் பஅத ذلك லமையிதூன். நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் மௌத்தாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் ஒவ்வொருவருடைய ரூஹையும் இந்த உலகத்தில் நாம் கைப்பற்றுவோம். யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்து விட முடியாது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இன்னும் அல்லாஹு தஆலா சூரா ரூமுடைய வசனத்திலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், உங்களை நாங்கள் ஆரம்பத்தில் பலவீனமாக படைத்தோம். குழந்தை பருவம், குழந்தையாக பிறந்திருக்கின்ற எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. தாய் தான் பாலூட்ட வேண்டும். தாய் உணவு தந்தால் தான் எங்களால் சாப்பிட முடியும். எங்களால் எதுவும் செய்ய முடியாது. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், பலவீனத்தில் இருந்த உங்களுக்கு நாம் பலமான ஒரு கட்டிடமை பருவத்தை தந்தோம். இளமை பருவம், ஓடி ஆடி நினைத்ததை செய்யக்கூடிய அளவுக்கு சக்தியை உங்களுடைய உடம்பிலே நாங்கள் தந்தோம். அது உங்களுடைய இளமை பருவம். அந்த இளமை பருவத்திற்கு பின்னால் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் முதுமை என்கின்ற பலவீனத்தை தந்தோம். அந்த முதுமையில் நீங்கள் நரைத்து போய் மீண்டும் குழந்தையை போல செயற்படுகின்ற இன்னொருவரில் தங்கி இருக்கின்ற நிலையை நீங்கள் அடைந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே மனித படைப்பு என்பது இறுதியில் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தாலும் பலவீனப்பட்டு மௌத்தாக வேண்டும். அவர் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய தாயினுடைய கருவறையில் ஒரு குழந்தையாக சிசுவாக உருவாகி 120வது நாளிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழுவோம் என்பதை எழுதிவிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்,
ஒரு மலக்கு தாயினுடைய கருவறைக்கு அனுப்பப்படுகிறார். அந்த மலக்குக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 கட்டளைகளை பிறப்பிக்குமாறு சொல்கிறான். அதுல முதலாவது, தாயின் கருவறையில் வைத்து ஒரு குழந்தைக்கு எழுதப்படுவது அவனுடைய அமல். இந்த உலகத்தில் நாங்க எவ்வளவு அமல் செய்வோம் என்பது எழுதப்படுகிறது. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய அஜலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இந்த உலகத்தில் இவர் எவ்வளவு வயது வரைக்கும் வாழுவார், எவ்வளவு காலம் இவரால் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க முடியும் என்கின்ற அஜலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயினுடைய கருவறையில் இருக்கின்ற பொழுது, நாங்கள் பிறப்பதற்கு முன்னாடியே எங்களுடைய மௌத்து தீர்மானிக்கப்பட்டு விட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர், அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுடைய ரிஸ்க் எழுதப்படுகிறது. இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு ரிஸ்கை அனுபவிப்போம், அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு ரிஸ்கை எழுதியிருக்கிறான் என்பது தாயினுடைய கருவறையில் வைத்து எங்களுக்கு எழுதப்படுகிறது. அந்த ரிஸ்க் முடிந்து விட்டால் அடுத்த கணம் மௌத். நாலாவது, இவர் சீதேவியா, மூதேவியா, நரகவாதியா அல்லது சுவர்க்கவாதியா என்பதும் அவருடைய தாயின் கருவறையில் வைத்தே பதிவு செய்யப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னாடியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஏட்டில் எங்களுடைய மௌத்தை தீர்மானித்து விட்டார். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்பது எழுதப்பட்டு விட்டது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. ஆனால் அதை அல்லாஹு தஆலா மறைவான ஞானமாக வைத்திருக்கிறான், யாருக்கும் தெரியாது. நாளை உங்களுடைய மௌத்து என்று தேதி குறிக்கப்பட்டால், அல்லது இன்று இத்தனை மணிக்கு நான் மௌத்தாகுவேன் என்பது எனக்கு தெரிந்தால், இந்த உலகத்தில் மனிதன் நிம்மதியாக வாழ மாட்டான். நாளை உன்னை தூக்கிலே போட போகிறோம் என்று ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு சொல்லப்பட்டால் எப்படி அவனால் நிம்மதியாக ஒரு நிமிடத்தை கூட கடத்த முடியாதோ, அப்படி இந்த மனிதன் மௌத்தை நினைத்தே செத்து விடுவார். அதனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த இன்னும் ஒரு ரஹ்மத் என்ன தெரியுமா? இந்த மௌத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைவாக வைத்திருக்கிறான். ஆனால் நாங்கள் நம்பி இருக்கிறோம், நிச்சயமாக ஒரு நாள் எங்களை மௌத்து சந்தித்தே ஆகும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இன்று மனிதன் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கலாம், என்ன நோய் வந்தாலும் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்திருக்கலாம். கேன்சர் என்கின்ற நோய்க்கு மருந்தே இல்லை என்று சொன்னார்கள், அண்மையில் அதற்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று மனிதன் இன்று அறிவியலில், விஞ்ஞானத்தில் எவ்வளவுதான் கொடி கட்டி பறந்தாலும் மௌத்து என்கின்ற நோய்க்கு மருந்தே கிடையாது. அதிலிருந்து யாரும் விதிவிலக்கு பெற முடியாது. அதிலிருந்து எவ்வளவு பெரிய பட்டம், பதவிகள், ஆட்சியில் இருப்பவரும் தப்ப முடியாது. யாராக இருந்தாலும் உங்களை மௌத்து வந்தடையும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மிக ஆழமாக சொல்லுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். எனவே இந்த வசனத்துல சூரத்து ஆல இம்ரான் 185வது வசனத்தில் அல்லாஹு தஆலா மிக முக்கியமான 4 விஷயங்களை எங்களுக்கு உபதேசம் செய்கிறார். முதலாவது, நீங்கள் ஒவ்வொருத்தரும் மரணிப்பீர்கள். இரண்டாவது, அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு அமல் செய்கின்றீர்களோ அதில் எதையும் குறைக்காமல், தீமையானாலும் நன்மையானாலும் நிரப்பமாக நாளை மறுமையில் உங்களுக்கு நாம் தருவோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. மறுமையில் இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கின்ற நன்மை தீமைகளில் எதுவும் அளிக்கப்படாமல், மறைக்கப்படாமல், குறைக்கப்படாமல் நிரப்பமாக உங்களுக்கு நாளை மறுமையில் தரப்படும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், உண்மையான வெற்றியாளர் யார் தெரியுமா? நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் அவர் தூரமாக்கப்பட்டு எவர் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் இறுதியாக சொல்கிறான், 4வது விடயம், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களை வீணாக ஏமாற்றுகின்ற ஒரு ஏமாற்று வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. இது போலியான வாழ்க்கை, பார்ப்பதற்கு உங்களுக்கு பசுமையாக காட்டப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை அல்லாஹ் உங்களுக்கு அலங்காரமாக தந்திருக்கிறான். இதனுடைய இன்பங்கள் உங்களை மௌத்தை விட்டும், கபருடைய வாழ்க்கையை விட்டும், மறுமையை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். நீங்கள் மரணிப்பீர்கள், அந்த மௌத்துக்கு பின்னால் தான் உங்களுடைய நிரந்தரமான வாழ்வு தொடங்குகிறது. இது போலியான வாழ்க்கை. என்னுடைய உம்மத்து 60 வயதிற்கும் 70 வயதிற்கும் இடையில் வயது கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 60-70 ஒரு மனிதன் மௌத்தாகிறான்.
யாருக்கு அல்லாஹ் அருள் செய்கிறானோ அவர்தான் 70 வயதை தாண்டி ஒரு சில வருடங்கள் வாழ போகிறார். மேக்சிமம் அவர் 100 வயது, ஆக கூடி 200 வயது வரைக்கு வாழ்ந்தாலும் இறுதியில் அவருக்கு மௌத். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை வருடம் வாழ்ந்தார்கள்? 1000 வருடத்திற்கு 50 வருடங்கள் தான் குறைவு. 950 வருடங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தஅவாவை செய்த ஒரே ஒரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 வருடங்கள் வாழ்ந்தும் இறுதியில் அல்லாஹுடைய அந்த தூதர் மரணித்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்படுகிறது. மலக்குல் மௌத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியிடத்துல ஒரு மனித தோற்றத்தில் அனுப்பி வைக்கிறார். மலக்குல் மௌத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வந்து, மூசாவே உங்களுடைய ரூஹை கைப்பற்ற போகிறேன் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தவர் மலக்குல் மௌத் என்று தெரியவில்லை. ஓங்கி ஒரு அறை விட்டார்கள். மலக்குல் மௌத்துடைய கண்ணொன்று அப்படியே பிதுங்கி போய்விட்டது. உடனே மலக்குல் மௌத் அல்லாஹ்விடத்துல போகிறார். யா அல்லாஹ், அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத், மௌத்தை விரும்பாத ஒரு அநியாயமா நீ என்னை அனுப்பி இருக்கிறாய் என்று கேட்டார். அல்லாஹு தாலா அந்த மலக்குடைய பார்வையை திரும்ப கொடுத்தான். மலக்கிடம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மூசாவிடம் மீண்டும் போங்கள், மூசாவுக்கு நாம் ஒரு ஆப்ஷன் தருகிறோம், ஒரு தேர்வு தருகிறோம். என்ன தேர்வு தெரியுமா? மூசாவிடம் சொல்லுங்கள், ஒரு காளை மாட்டில் அவருடைய கையை வைக்குமாறு சொல்லுங்கள். அவர் காளை மாட்டில் கையை வைத்து அந்த காளை மாட்டினுடைய எத்தனை முடிகளில் அவருடைய கை படுகிறதோ ஒரு முடிக்கு 1 வருடம் இந்த உலகத்தில் அவர் வாழலாம் என்று சொல்லுங்கள். உதாரணமாக ஒரு 5000 முடிகளில் பட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் 5000 வருடங்கள் வாழலாம். மலக்குல் மௌத் மீண்டும் வந்தார். மூசாவே, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு தெரிவை தந்திருக்கிறான். ஒரு காளை மாட்டை எடுத்து அதில் கையை பதித்து அதை எத்தனை முடிகளை உள்ளடக்குகிறதோ ஒரு முடிக்கு உங்களுக்கு 1 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், சும்மா மாதா, சரி நீங்கள் சொல்வதை போல அல்லாஹ் தந்திருக்கின்ற தேர்வை போல ஒரு காளை மாட்டில் கையை வைப்போம், அது ஒரு 10,000 வருடங்கள் 10,000 முடிகளை தொடட்டும், 10,000 வருடங்கள் எனக்கு வாழ்வளிக்கப்படுகிறது, இந்த உலகத்தில் வாழலாம் என்று வைத்துக் கொள்வோம். சும்மமாதா, அதற்கு பிறகு என்னுடைய நிலை என்ன? மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சும்மல் மௌத், அதுக்கு பிறகு மூசாவை நீங்கள் மௌத்தாகத்தான் ஆக வேண்டும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல் ஆன், அப்படி என்றால் நான் இப்பொழுதே மௌத்தாகுவதற்கு தயார் என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய ஹபீப், எங்களுடைய உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த அகிலத்தாருக்கு அருட்கொடை. சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வஹி வந்து அந்த சமுதாயத்தை அப்படியே புரட்டி போட்ட ஒரு தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹுடைய தூதர் அவர்களையே அல்லாஹ் தன் பக்கம் அழைத்துக் கொண்டார். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 12இல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அன்று இந்த உலகை விட்டும் பிரிந்து கொண்டார்கள். இந்த உலகை விட்டும் அல்லாஹுடைய தூதர்கள் வஃபாத்தானார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகளாருடைய அந்த மௌத் என்கின்ற தினம் இருக்கிறதே, அதை போல ஒரு இருண்ட தினம், அதை போல ஒரு துக்கமான நாள் மதீனாவில் என்றும் இல்லாததை போல் அல்லாஹுடைய தூதருடைய மௌத்தை கேட்டு சஹாபாக்கள் அப்படியே உருக்குலைந்து போனார்கள். சஹாபாக்கள் அப்படியே துக்கத்தில் ஆழ்ந்த ஒரு தினம் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தினம். எங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவருடைய கழுத்து வெட்டப்படும் என்று சொன்னார். மஸ்ஜிது நபவிக்கு, அல்லாஹுடைய தூதருடைய வீட்டுக்கு வெளியில் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் திரண்டு நிற்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய மரண செய்தியை கேட்டு. பள்ளிவாசலிலே நின்று கொண்டு உமர் கட்சித்துக் கொண்டிருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணித்ததாக சொன்னார், அவர் வெட்டப்படுவார். நபிகளார் மௌத்தாகவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் 40 இரவுகள் எப்படி வேதத்தை பெறுவதற்கு போனாரோ அது மாதிரி அல்லாஹுடைய தூதரவர்கள் போயிருக்கலாம். நபிகளார் மௌத்தானதாக சொல்லக்கூடாது. நபிகளார் மீது இருந்த பாசம், இரக்கம், அல்லாஹுடைய தூதருடைய பிரிவை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சபையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கல.
நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதுக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வேலையை விட்டு ஓடோடி வந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். ஆயிஷாவே, உள்ளுக்கு வரலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து கஃன் செய்யப்பட்டிருக்கிறார். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், தந்தையே, யார் உங்களுக்கு அனுமதி தர வேண்டுமோ அவர் இல்லை, நீங்கள் தாராளமாக வரலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசாவை வந்து பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றியில முத்தமிட்டார்கள். அல்லாஹ்வுடைய இறை தூதரவர்களே, நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் மரணித்த பொழுதும் நறுமணம் கமலுகிறீர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள இருந்து அழுகிறார்கள். தாங்க முடியவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இழப்பை. அழுதுவிட்டு வீட்டை விட்டு வெளியிறங்குகிறார்கள். பள்ளிக்கு வெளியில் மிக பெரும் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. உமர் கட்சித்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மௌத்தாகவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே ஏறினார். மிம்பரிலே ஏறியதை கண்டு சஹாபாக்களில் ஒரு கூட்டம் அப்படியே வந்து அபூபக்கருக்கு முன்னால் உட்கார்ந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தமிட்ட குரலிலே சொன்னார்கள், தெரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் முஹம்மதை கடவுளாக எடுத்து வணங்கினீர்களோ அந்த முஹம்மது மௌத்தாகிவிட்டார். யாரெல்லாம் அல்லாஹுவை கடவுளாக ஏற்று வணங்கினீர்களோ அந்த அல்லாஹ் மௌத்தாக மாட்டான், அவன் நித்திய ஜீவன், அவனுக்கு மௌத்து கிடையாது சொல்லிவிட்டு குர்ஆனுடைய வசனம் சூரத்து ஜுமருடைய 30வது வசனத்தை ஓதினார்கள். இன்னக மையீத்துன் வ இன்னஹும் மையீத்தூன். நபியே, நீங்களும் மௌத்தாகுவீர்கள், அவர்களும் மரணிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். 2வது வசனத்தை ஓதினார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மது அல்லாஹ்வுடைய இறை தூதரே அன்றி வேறில்லை, அவருக்கு முன்னால் வந்த நபிமார்களும் மௌத்தானார்கள். வசனத்தை ஓதினார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகுதான் இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருப்பதே எங்களுக்கு ஞாபகம் வந்தது. எப்படி முன்வந்த நபிமார்கள் மரணித்தார்களோ அப்படித்தான் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மௌத்தாகிவிட்டார். நபியை நீங்கள் மரணிப்பீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான் என்கின்ற வசனத்தை ஓதி காட்டிய பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே உட்கார்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் வஃபாத்தாகவில்லை என்பவர் அந்த நேரம் வரைக்கும், அந்த நிமிடம் வரைக்கும் சஹாபாக்களுக்கு முன்னால் கற்பித்தவர் குர்ஆனுடைய வசனத்திற்கு அப்படியே கட்டுப்பட்டு உட்கார்ந்து மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எங்களை விட்டு மௌத்தாகிவிட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த ஹைருல் பஷர், மனிதர்களில் ஒரு அருட்கொடை, ஒரு மாணிக்கம், இந்த உலகத்திற்கே அல்லாஹுவால் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய இறை தூதர், இறுதி தூதரே அல்லாஹ் தன் பக்கம் அழைத்துக் கொண்டான் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல என்கின்ற உண்மையை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை பிடித்துக் கொள்ளும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் ஒளிந்திருந்தாலும் உங்களை மரணம் வந்து பிடிக்கும் என்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை நிச்சயமாக பிடிக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை, மரணத்திலே இருந்து யாராலும் தப்ப முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னெச்சரிக்கையை செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நபிகளார் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பிற சமுதாயங்கள் முஸ்லிம்களை அழிப்பதற்காக ஒன்று திரண்டு வருவார்கள். எதை போல் தெரியுமா? ஒரு உணவு தட்டை நோக்கி சாப்பிடக்கூடியவர்கள் எப்படி வருவார்களோ, ஒரு உணவு குவியலை நோக்கி பிராணிகள் பறவைகள் சாப்பிடுவதற்கு எப்படி கூட்டம் கூட்டமாக வருமோ, அது மாதிரி முஸ்லிம்களை அழிப்பதற்காக பிற சமூகத்தவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அப்பொழுது முஸ்லிம்களாகிய நாங்கள் குறைவானவர்களாகவா இருப்போம் அல்லாஹ்வுடைய தூதரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர்,
இல்லை, நீங்கள் தான் அன்று அதிகமானவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹு தாலா எதிரிகளுடைய உள்ளத்திலே இருந்து கலட்டி விடுவார். உங்களுடைய உள்ளங்களில் வஹன் என்கின்ற நோயை அல்லாஹ் போட்டு விடுவான் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, வமல் வஹன், வஹன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ், அதை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் அல்லாஹுடைய தூதரே. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத். வஹன் என்கின்ற நோய் என்ன தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு இருக்கின்ற பேராசையும் மரணத்தை நீங்கள் வெறுக்கின்ற தன்மையும் தான் வஹன் என்கின்ற நோய் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மரணிப்பதற்கு யாரும் தயாரில்லை, மரணத்தில் வெறுப்பு. ஹுப்பு துனியா, உலக ஆசையில் ஒரு மனிதன் இன்னும் 1000 வருடங்கள் எனக்கு தரப்பட்டாலும் நான் மிக செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று விரும்புவான் என்கின்ற அளவுக்குத்தான் இன்று இந்த உலகம் எங்களை மயக்கி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சமூகத்தில் உலக ஆசை குடிகொள்ளும், மரணத்தை மனிதர்கள் வெறுக்கின்ற ஒரு காலம் வரும். அப்பொழுது உங்களுக்கு எதிராக பிற சமூகங்கள் படையெடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஓடுகிறான், ஒவ்வொரு நாளும் குடும்பங்களை விட்டு ஓடுகிறான், பிள்ளைகளுக்காக ஓடுகிறான், சம்பாதிக்கிறான், அவனுடைய அக்கவுண்டை நிரப்பிக் கொண்டே இருக்கிறான். அடிக்கடி தன்னுடைய அக்கவுண்டில் 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி பணம் நிரம்ப நிரம்ப சந்தோஷப்படுகிறான். ஆனால் ஒரு யதார்த்தத்தை நாங்கள் மறந்து விட்டோம். என்னதான் கோடி கோடியாக சம்பாதித்தாலும், என்னதான் எங்களுடைய அக்கவுண்டை நாங்கள் நிரப்பி வைத்தாலும், என்னதான் இந்த உலகத்தில் நாங்கள் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல உயர் ரகமான ஒரு வாகனத்தை ஓடினாலும், மௌத்தாகிவிட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிக்கின்ற எதுவும் நமக்கு சொந்தமில்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த 3 கோடி ரூபாய் காசையும் நமக்கு பின்னால் உள்ள ஒருவன் அனுபவிக்க போகிறான். இதை மறந்து விடாதீர்கள். 3 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ மறுமையில கொண்டு போகலாமா? கொண்டு போகலாம். நம்ம ஓடுன உயர் ரகமான வாகனம் கபருக்குள்ள வருமா? மறுமையில வருமா? வராது. எங்களுடைய பிள்ளைகள் உயிருக்குயிராக நேசித்தோம், உயிருக்குயிராக நேசித்த எங்களுடைய மனைவி, எப்போதாவது ஒரு மனைவி கணவன் மரணித்ததன் பின்னாடி என்னையும் உயிரோடு கொண்டு போய் கணவனோடு அடக்குங்கள் சொன்ன வரலாறு உண்டுமா? கிடையாது. ஆக குறைந்தது 3 நாள் அழுவார்கள், ஒரு 10 நாள் நம்மை நினைப்பார்கள், 1 வருடம் வாப்பா இருந்தார் மௌத்தாகி விட்டார் என்று சொல்லுவார்கள், எங்களை மறந்து விடுவார்கள். எப்போதாவது ஒரு பெருநாள் வந்தால் அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு வாப்பா இருந்தார் மௌத்தானார், 10 வருஷத்துக்கு பிறகு எங்களை நினைக்கவே மாட்டார்கள். இதுதான் உலகம். சாதாரணமாக நாங்கள் புரிந்து கொள்கின்ற அற்பமான உலகம் இவ்வளவுதான் கணியத்துக்குரிய சூழல். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகுவதற்கு முன்னால் விட்டு செல்கின்ற அனைத்தையும் இன்னொருத்தன் அனுபவிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே சிந்தித்து பாருங்கள், நாம் சம்பாதிக்கின்ற நல்லமல் எங்களுக்கு கூடவே வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மௌத்தானால் அவனுடைய 3 காரியங்களை தவிர அனைத்தும் துண்டிக்கப்படும். அந்த 3ம் தான் அவனோடு கபருக்கு வரும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல ஒன்று சதக்கத்தின் ஜாரியா, நம்ம உலகத்தில் வாழுகின்ற பொழுது செய்த நிலையான தர்மம். 2வது நாங்கள் கற்றுக் கொடுத்த பிரயோசனமான அறிவு. 3வது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு செய்கின்ற துவா. இதை தவிர வேறு எதுவும் கபருக்கு வராது. இன்னும் ஒரு செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதனோடு கபருக்கு 3 விடயங்கள் வரும், 2 திரும்பிவிடும், 1 தான் அவனோடு நிரந்தரமாக தங்கும் என்றார்கள். என்ன அந்த 2? எங்களுடைய குடும்பங்கள் வரும், எங்களுடைய சொத்து செல்வங்கள் வரும், அந்த 2ம் திரும்பிவிடும். எங்களோடு 3வதாக நாங்கள் செய்த அமல்கள் வரும், அந்த அமல் மட்டும்தான் எங்களோடு கபரிலே நிலையாக இருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் சிந்திப்போம். நாங்கள் ஓடோடி உழைக்கின்ற செல்வம் இந்த உலகத்தில் வேண்டுமானால் எங்களுக்கு பயனளிக்கலாம், மௌத்துக்கு முன்னால் வேண்டுமானால் பயனளிக்கலாம். ஆனால் அழிந்து போகின்ற இந்த துனியாவில் மௌத்துக்கு பின்னால் உள்ள கபருடைய வாழ்விலும் நாம் எழுப்பப்பட இருக்கின்ற நிரந்தரமான வாழ்க்கை, வல் ஆகிரத்து ஹைரு வ அப்கா, அல்லாஹ் சொல்கிறான், மறுமைதான் நிரந்தரமான வீடு. அங்கு உங்களுக்கு மௌத்து இல்லை. அது நல்லவனாக இருந்தாலும் மௌத்து இல்லை, கெட்ட அடியானாக இருந்தாலும் மௌத்து இல்லை.
நல்லவர்கள் இன்பத்தில் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போவார்கள் சுவர்க்கத்தில். தீயவர்கள் பாவிகள் நரகத்தில் நாளுக்கு நாள் அதால பாதாளத்துக்கு போய்கொண்டே இருப்பார்கள். தண்டனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அங்கே 2 பேருக்கும் மௌத்து இல்லை. சுவர்க்கவாதிக்கு மௌத்து கிடையாது, நரகவாதிக்கு மௌத்து கிடையாது. அது நிரந்தரமான வாழ்வு. வலல் ஆகிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. பிந்திய மறுமையினுடைய வாழ்வு முந்திய உலக வாழ்வை விட உங்களுக்கு சிறந்தது அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். எனவே உண்மையான ஒரு இறை விசுவாசி, மரணத்தையும் மறுமையையும் நம்பிய ஒரு இறை விசுவாசி எதை தேர்ந்தெடுப்பான்? இந்த உலக வாழ்க்கையா மறுமையினுடைய வாழ்க்கையா? அதுதான் நிரந்தரமான வாழ்வு. இந்த உலகத்துல யாரும் எங்களுக்கு பயனளிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி. உயிருக்கு உயிராக நேசித்த சகோதரன் உங்களை கண்டு விரண்டோடுவான். எதற்காக? என்னுடைய அமலை என்னுடைய நானா கேட்டுவிடக் கூடாது. வ உம்மிஹி வ அபி. தாய் தந்தையை கண்டு ஒரு மகன் விரண்டோடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனி. மனைவியை கண்டு பிள்ளைகளை கண்டு ஒரு மனிதன் விரண்டோடுவான். இந்த உலகத்தில் சொன்னான், உன்னை விட உயிருக்கு உயிரானவர் எனக்கு யாரும் இல்லை என்று சொன்ன மனைவி எங்களை கண்டு விரண்டோடுவாள் மறுமையில. உலகத்தில் அவ்வளவு நேசம் வைத்தோம். பிள்ளைகள் தந்தையை கண்டு விரண்டோடுவார்கள். அதோ தந்தை நிற்கிறார், அவர் என்னுடைய நன்மையை கேட்டுவிடக் கூடாது. இதுதான் யதார்த்தம். கணியத்துக்குரிய சகோதரி, போலியான உலகம். கொஞ்சம் இரக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த இரக்கத்தை கொண்டுதான் நாங்கள் இரக்கம் காட்டுகிறோம். 100 இரக்கத்தில் 1 இரக்கம் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. 99 இரக்கமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையில் அந்த 99 இரக்கத்தையும் அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு காட்டுவான். தந்த ஒரு இரக்கத்தால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மாடு தன்னுடைய மாட்டு குட்டிக்கு இரக்கம் காட்டுகிறது, ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு இரக்கம் காட்டுகிறது, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இரக்கம் காட்டுகிறாள். அல்லாஹ் தந்த ஒரு அன்பு, ஒரு இரக்கம். மீதமுள்ள 99ஐயும் அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். தன்னுடைய அடியானுக்கு மறுமையில் காட்டுவான் என்றால் அல்லாஹுடைய அன்பு எவ்வளவு விசாலமானதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். எனவே அந்த அன்பை பெற வேண்டுமாக இருந்தால், அந்த அன்புக்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, உலக வாழ்வை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். நாங்க ஓடுகின்ற ஓட்டத்திலே சற்று பிரேக் அடித்து நிற்போம். நான் எங்கு சென்று கொண்டிருக்கிறேன்? என்னுடைய நிலை என்ன? என்னுடைய வாழ்க்கையில தொழுகை இல்லை, என்னுடைய வியாபாரத்துல நேர்மை இல்லை, என்னுடைய பேச்சில் ஒழுக்கம் இல்லை, என்னுடைய வாழ்வில் பொய் இருக்கிறது, மோசடி இருக்கிறது, வட்டி இருக்கிறது, ஹராம் கலந்திருக்கிறது. நான் மௌத்தானால் என்னுடைய நிலை என்ன? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரடியார்களே, கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையை முஹாசபா செய்வோம், சுய பரிசீலனை செய்வோம். இருக்கின்ற தவறுகளை திருத்தி வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உண்மையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரணத்தை சந்திக்கின்ற பொழுது அவன் சந்திக்கின்ற அந்த மரண தருவாய்தான் அவன் உண்மையான சுவர்க்கவாதியா அல்லது நாளை மறுமையில் நஷ்டமடைந்தவனா என்பதை தீர்மானிக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒரு மனிதனுடைய மௌத்து என்பது ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல மரணமாக நல்ல முடிவாக இருக்குமாக இருந்தால் அவனுடைய கபருடைய வாழ்க்கையும் வெற்றியானது, மறுமையினுடைய வாழ்வும் வெற்றியானது. ஒருவருடைய மரண தருவாய் சூல் ஹாத்திமா, கெட்ட முடிவாக இருக்குமாக இருந்தால் அவனுடைய கபருடைய வாழ்வும் மறுமையினுடைய வாழ்வும் படு பயங்கரமானதாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சுருக்கமாக சொல்கிறேன், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தொழுது வணங்கி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அனைத்து வழிகாட்டல்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிய ஒரு நல்லடியார், ஒரு சாலிஹான மனிதர் மௌத்தாகின்ற பொழுது சில மலக்குமார்கள் அவருடைய கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் வந்து உட்காருவார்கள். எங்களுடைய மரண படுக்கையிலே இருக்கிறோம், சக்கராத்திலே நாங்கள் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சில மலாயிகாமார்கள் அந்த நல்ல மனிதனுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து உட்காருவார்கள். அவர்களுடைய முகம் சூரியனை போல பிரகாசமானதாக இருக்கும். இதை அந்த மனிதன் பார்ப்பான். நம்ம எல்லாரும் பார்க்க இருக்கிறோம். அவர்களுடைய கையில் சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கஃன் ஆடை இருக்கும். சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நறுமணத்தை சுமந்தவர்களாக அந்த மலக்குமார்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருப்பார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருடைய ரூஹை எடுக்கின்ற அந்த நிமிடம் வந்துவிட்டால்
மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார், அவனுடைய தலைமாட்டிலே வந்து உட்காருவார். யா ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, சாந்தி பெற்ற ஆத்மாவே உஹ்ருஜி இலா, அல்லாஹுடைய அன்பின் பாலும் அல்லாஹுடைய கருணையின் பாலும் அவனுடைய உடம்பை விட்டு நீ வெளியிறங்கி விடு என்று அவருக்கு சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மிக இலகுவாக அந்த ரூஹ் அந்த உடம்பை விட்டும் வெளியேறும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹுடைய தூதர்வர்கள் உதாரணம் சொல்கிறார்கள், ஒரு தோல் பையில் இருக்கின்ற தண்ணீரை நாங்கள் அப்படியே கவிழ்த்து விட்டால் எவ்வளவு இலகுவாக அந்த தண்ணி அந்த தோல் பையிலிருந்து வெளியிறங்குமோ அப்படி ஒரு முஃமினுடைய, ஒரு நல்ல மனிதனுடைய ரூஹை மலாயிக்காமார்கள் மிக இலகுவாக மலக்குல் மௌத் கைப்பற்றி வந்திருந்த மலக்குமார்களிடத்திலே கொடுப்பார். அவர்கள் சுவர்க்கத்து கஃன் சீலையால் அவரை கஃன் செய்து நறுமணம் பூசி அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வார்கள். அல்லாஹு தாலா சொல்லுவான், இந்த அடியானை இல்லியுங்கள் நல்லடியார்களுடைய பட்டியலிலே பதிவு செய்துவிட்டு மீண்டும் இவனுடைய ரூஹை கபருக்கு திருப்புங்கள். அந்த ரூஹ் வானத்தை நோக்கி கொண்டு செல்கின்ற பொழுது நறுமணம் கமலும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கிருக்கிற மலாயிக்காமார்கள் கேட்பார்களாம், இந்த ரூஹ் யாருடையது? இவ்வளவு நறுமணமாக வருகிறது, இந்த ரூஹ் யாருடையது? ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாருடைய ரூஹ் தான் இது என்று அங்கே சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதே நிலையை ரசூலுல்லாஹ் அப்படியே திருப்பி சொல்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத ஒரு மனிதன், அவரிடத்திலும் இதே மாதிரி மலாயிக்காமார்கள் கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே வந்து உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருகருவென்ற பயங்கரமான தோற்றத்திலே இருக்கும். அவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த மனிதன் பீதி அடைவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய கையில் கரடு முரடான அவனுடைய ரூஹை கொண்டு செல்கின்ற மிக கெட்ட ஆடையோடு வந்து உட்கார்ந்திருப்பார்கள். மலக்குல் மௌத் வந்து, யா ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே அல்லாஹுடைய வேதனையின் பாலும் அல்லாஹுடைய அதாபின் பாலும் இந்த உடம்பை விட்டும் வெளியேறு என்று சொல்லப்பட்டால் அந்த ரூஹ் வெளியேறாது, உடம்பெல்லாம் ஓடி ஒளியும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யضربون في وجوههم وادبارهم, அவர்கள் மலக்குமார்கள் அவனுடைய முகத்திலும் அவனுடைய விலாப்புறங்களிலும் அடித்து பலவந்தமாக அந்த ரூஹை கைப்பற்றுவார்கள். கைப்பற்றிவிட்டு அந்த ரூஹ் எந்த அளவுக்கு அவனுடைய உடம்பை விட்டும் கலட்டப்படும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு முள்ளு வேலியில் ஒரு பட்டு ஆடையை போட்டுவிட்டு அதை மீண்டும் கலட்டி எடுப்பது எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு அந்த கெட்டவனுடைய ரூஹ் கைப்பற்றப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவனுடைய ரூஹை வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்டால் முதலாவது வானமே திறக்கப்படாது. இவனை கெட்டவர்களுடைய பெயர் பட்டியலிலே பதிவு செய்யுங்கள், இவனுடைய ரூஹை மீண்டும் கபருக்கு திருப்புங்கள் என்று சொல்லப்படும். துருநாற்றம் வீசுகின்ற இந்த ரூஹ் யாருடையது என்று மலக்குமார்கள் கேட்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் என்று உலகத்தில் வைக்கப்பட்ட பெயர் சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நானும் நீங்களும் இந்த மரண தருவாயை சந்திக்க இருக்கிறோம். எப்போது என்று தெரியாது. அது இன்றும் இருக்கலாம், நாளையும் இருக்கலாம், நாளை மறுதினமும் இருக்கலாம், ஒரு கிழமைக்கு பிறகும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த நிலையை நாம் ஒவ்வொருத்தரும் சந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மலக்குல் மௌத்தை காண இருக்கிறோம், மலாயிக்காமார்களை காண இருக்கிறோம், இறுதி முடிவை சந்திக்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த இறுதி முடிவு எனக்கு நல்லதாக அமைய வேண்டுமா கெட்டதாக அமைய வேண்டுமா? அல்லாஹ் தேர்வை நம்முடைய கையில தந்திருக்கிறான். உலகத்தை அதற்கு உரிய முறையில் நீங்கள் பயன்படுத்தினால், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், அல்லாஹ் சொன்ன ஏவல் விலக்கலை எடுத்து நடந்தால் உங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய முடிவு மிக மோசமானதாக அமையும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மரணத்தினுடைய சிந்தனை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், கபருடைய வாழ்வு எப்படி இருக்கும்? இந்த மௌத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்வில் அதனுடைய விசாரணைகள், கபரிலிருந்து நாங்கள் எழுப்பப்பட்டால் மறுமையில் நாங்கள்